அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் ஒரு டிஃபரன்ஸான ஜாதகம். இவர் பண்ற தொழில் நான் கண்டுபிடிக்கலங்க, அவரே சொன்னாரு. நல்லா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால தான் இந்த ஜாதகத்தை மெயினா எடுத்துட்டு வந்தேன். கடனுக்காண்டி தான் பார்க்க வந்தார். ஒரு வீடு கட்டினாங்க, அதனால கடன் ஏற்பட்டுடுச்சுங்க. எப்போ சரியாகும் அப்படிதான் கேட்டாரு. ஜாதகம் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி, அதாவது தனுசு லக்னம் 1 டிகிரி, ஒரு வேளை விருச்சிக லக்னமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை ஆரம்பிச்சதுலேருந்து கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சிருக்காரு. அப்பவுமே நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா தனுசு லக்னமாக தான் இருந்தால் தான் 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலைமையில இருப்பார். 6ஆம் இடத்துல ஒரு சுபர் ஆட்சியாக இருக்கும்போது அந்த பாவகத்தை வளர்ப்பார். அப்படிங்கிற முடியல அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக வீடு, காரு, ஆடம்பர பொருட்கள், சொகுசு வாழ்க்கையை கொடுத்து கடனை ஏற்படுத்துவார். அப்படிங்கிற அடிப்படையில் வீடு கட்டி கடனாயிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிர திசையில குரு புத்தியிலலாம் படாத பாடு பட்டங்க அப்படின்னாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குரு என்ன இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தால் கூட 8ஆம் வீட்டில் போய் உட்காந்து சனியோடைய நேரடி பார்வையில் 1 டிகிரி ஆட்சி பெற்ற சனியோட பார்வையில் மாட்டிக்கிட்டாரு. அங்கே உச்ச குருவால சனி சுபத்துவம், அதே நேரத்தில் குரு பாவத்துவம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். லக்னாதிபதி உச்சமானா கூட பாவத்துவம், லக்னத்திலே ராகு உட்காந்துருக்காரு. இந்த அமைப்புகளையும் நீங்கள் பார்த்துக்கிடணும். எதுக்கு நான் சொல்கிறேன், செவ்வாயும் பார்க்குறாரு. இந்த அமைப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இந்த காரகத்துவங்கள் ஆதிபத்திய ரீதியாக சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் ரீதியான பொருட்களில் ஆதிபத்தியம் 6ஆம் ஆதிபத்தியமான கடனை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவெல்லாம் எதுக்கு சொல்ல நான் பின்னாடி சொல்கிறேன். இவருக்கு கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா குரு புத்தி படாத பாடு படுத்தி எடுத்து என்ன காரணம், அவர் 8ஆம் வீட்டில் பாவத்துவமாக உட்கார்ந்துருக்கிறது தான் காரணம். 6ஆம் அதிபதி திசையில 8ஆம் வீட்டில் பாவத்துவமா உட்கார்ந்துருக்கிற கிரகத்தோட புத்தி இப்படி 6-8 காம்பினேஷன் வரும்போது படாத பாடு படுத்திடும்னு. அதே மாதிரி இவருக்கு எனக்கு படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க, அந்த வீடை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வீடை வித்துட்டு நிம்மதியாக இருந்துடலாம்னு தோணுது அப்படின்னாங்க. கண்டிப்பாக வீடு வித்துரும், கவலைப்படாதீங்க. குரு புத்தி முடிய போகுது. குரு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி புத்தி. சனி 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அவர் குருவுடைய 1 டிகிரி உச்ச குருவோட பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும். கடன்லாம் அடையும். ஆனால் தசை முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறதுங்கிறதுனால இந்த சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் விஷயத்துலன்னு சொன்னேன். நோயெல்லாம் வருங்க. நோய் வந்தாலும் கட்டுக்குள்ள உள்ள நோயை தான் கொடுக்க முடியும் இல்லையா, பெரிய ஆயுள் பங்கத்தை எதுவும் கொடுத்துட முடியாது. ஆயுள் காரகன் வளர்த்திருக்காரு. குரு 8ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டை சுபத்துவப்படுத்துறாரு. 8ஆம் அதிபதியும் பார்க்கறாரு. நல்லா இருப்பீங்க அப்படின்னா ஆமாங்க உண்மைதாங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய வியாதிகள்லாம் வந்தது இல்லைன்னாரு. இந்த லக்னமும் லக்னாதிபதியை வலுவ பாவத்துவத்தை எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அவரோட தொழில் அமைப்புகள் தான். அந்த தொழிலை நான் கண்டுபிடிக்கல, அவர் தான் சொன்னாரு. சிலை செய்கிற ஒரு இடத்துல, கோயில் சிலைகள் செய்கிற இதில் அவர் மேனேஜராக நான் இருக்கேங்க அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா சிலை செய்கிறதுக்கு எது சுபத்துவமாக இருக்கணும், குருவும் சனியும் தான். சனி நிதானமாக செய்யக்கூடிய சிற்பி வேலைகள் ஃபுல்லுமே சனி வந்துடுவார். கோயில் சிலைகள்ங்கிறதுல அங்கே குருவோட காம்பினேஷன் வந்துடும்ல. இவன் பார்த்தீங்கன்னா உச்ச குருவோட நேரடி பார்வையில் உள்ள இந்த சனி தான் அதிக சுபத்துவமான கிரகம். அதுக்கப்புறம் சந்திரன் நீச்சமாக இருக்காரு. அதே நேரத்தில் அவரையும் குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறதுனால இந்த சந்திரன் சனி மிக்சடு இதில் ஒரு கலைகள் இந்த மாதிரி அழகு கலை இந்த மாதிரி விஷயங்கள் சந்திரனும் வருவார். நிதானமாக பொறுமையாக உட்காந்து அதை செதுக்கிறது, கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சனி காம்பினேஷன் வந்துடுறதுனால இவர் கோயில் சிலை செய்கிற ஒரு இதில் இருக்கிறாரு. எதுக்கு நான் மேனேஜராக இருக்கிறாருன்னா அவர் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால அதுலேயே மேனேஜர் பதவி கொடுத்துருக்கு. உங்களுக்கே சிலை செய்ய தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு சிலைலாம் செய்ய தெரியாதுங்க, அதில் நான் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதும் லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கிறதும் இவர் ஒரு பெரிய ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ சனியை குரு பார்த்த உடனே இவர் சனியோட எத்தனையோ தொழில்கள் இருக்குல்ல, ஆட்டோமொபைலில் ஒரு பெரிய கம்பெனிக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சேலரி வாங்கிட்டு ஒரு மேனேஜராக இருக்கிறார். அந்த மாதிரி இது அந்த லக்னாதிபதியோட நம்ம அந்த வலுவோட படிநிலைகள் அடிப்படையில் முடிவு பண்ணுவோம்ல, அந்த இதுக்காண்டி தான் நான் ராகு இருக்காரு, குரு உச்சமாக இருந்தால் கூட பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாதகமாக இருந்ததுனால நம்ம சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்கு ஒரு நல்ல ஜாதகமாக இருந்ததுனால இவரோட தொழில் அமைப்புகளும் பொருந்தி போகிறதுனாலையும் கடன் எப்போ ஏற்பட்டது, எப்போ அடையும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த சுபத்துவ கடனா வீடு கட்டி எப்படி மாட்டினது, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ நிலைகளில் விளக்குறதுக்கு அருமையாக இருந்த ஜாதகங்கிறதுனால இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.